ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு ஹோம் டெக்கோர், இல்லைன்னா இந்த நைட் லேம்ப் அந்த மாதிரி எதில் செய்ய போகிறோன்னா வெயிட் காமிக்கிறேன். ஏபாடி இதில் தான் செய்ய போகிறோம். ஆக்சுவலி இது ஒரு மரத்தோட வேறு, எந்த மரம்னு எனக்கு கரெக்டாக தெரியல, ஆனால் இது பார்க்கறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இதை வச்சு ஒரு லேம்ப் மாதிரி ஒன்று ஐடியா பண்ணலான்னு இருக்கு. ஸ்ட்ரிப் லைட் வச்சு வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கலாம். இதுக்கே ரொம்ப டைம் ஆயிருந்தாங்க. ஓகே, மேலே இருக்கிற அந்த பட்டையெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இந்த ப்ரெஷ்ஷை வச்சு மேலே இருக்கிற அந்த தூசி மாதிரி இருக்கும், அது ஃபுல்லாக தேய்ச்சி எடுக்கலாம். சாண்டிங் பேப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுக்கணும், கொஞ்சம் ஸ்மூத் ஆகணும். ஓகே, இப்போ மேலே எல்லாம் தேய்ச்சாச்சு. இப்போ ஏர் கம்ப்ரஸ் வச்சு இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் எங்கேயாவது உள்ளே இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ரோட்டர் மிஷின் வச்சு இந்த ஷேப்பு ஏற்ற மாதிரி அப்படியே என்கிரேவ் பண்ணி எடுக்கணும். ஸோ அந்த கேப்பில் வந்து ஒரு ஸ்ட்ரிப் லைட்டு அது உள்ளே அட்டாச் பண்ணணும். ஓகே, இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி என்கிரேவ் பண்ணியாச்சு. ஒரு கேப் மாதிரி கிரியேட் பண்ணியாச்சு. எதனால்னா இந்த லைட், இந்த ஸ்ட்ரிப் லைட் வந்து அந்த கேப்பில் அப்படியே நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ ப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. ஓகே தான், கரெக்டாக இருக்குது. இப்போ மேலே ஃபுல்லாக இந்த கிளியர் அடிக்கணும், பாலிஷ் மாதிரி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பாலிஷ் வைக்கணும். ஓகே, மேலே பாலிஷ் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த லைட்டை வந்து இந்த கேப்பில் ஃபில் பண்ணணும், பேஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த லைட்டை ப்ளேஸ் பண்ணணும். ஆக்சுவலி ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே ஸ்டெப்பில் அடிக்கணும், மேலே டைரெக்டாக அடிக்கக்கூடாது, சைடில் அடிக்கணும். ஸோ அது பேஸ்ட் ஆகிற வரைக்கும் அது அப்படியே பிடிச்சி வச்சுருக்கோம். ஓகே, இதில் லைட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை ஓரமாக வச்சு இதை பேஸை ரெடி பண்ணணும். இதை வச்சு தான் பேஸ் ரெடி பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு லெவல் பண்ணணும். கொஞ்சம் ஷேக்கிங்காக இருக்குது, ஸோ லெவல் பண்ணால் ஷேக் ஆகாமல் இருக்கும். இதுக்கு மேலே வந்து இது ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இந்த லேயரை அப்படியே ஃப்ளாட் ஆக்கிக்கலாம். ஓகே, இப்போ இதை கீழே பாட்டமை ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.